விடிந்தும் விடியாமல் இருந்தது அந்த காலை பொழுது. தேனிலவுக்கு போன மகள் ரக்ஷிதா புகுந்த வீட்டிற்கு அல்லவா சென்றிருக்க வேண்டும். நம்ம வீட்டுக்கு வந்திருக்கிறாளே, ஏன்? மகளை பார்த்த கோதநாயகிக்கும் ஒன்றும் புரியவில்லை. மகளின் முகம் இந்த அளவுக்கு வாடி போனதே இது நாள் வரை அவள் பார்த்ததே இல்லை. முகத்தில் எள்ளும் கொள்ளும் வெடிப்பது போன்று ஒரு கோபம். பயணம் நல்லபடியாக இருந்ததா என்று கேட்டு திரும்பி பார்ப்பதற்குள் அங்கே மகளை காணவில்லை. என்னாச்சு? சுற்றுமுற்றும் பார்த்தாள் கோதை நாயகி. தேனியுலவுக்காக போகும்போது ரக்ஷிதா எடுத்து சென்ற அந்த லக்கேஜ் கூடத்தின் ஒரு மூலையில் தலைக்குப்புற கவிழ்ந்து கிடந்தது. ரக்ஷிதா தூக்கி வீசியதில் அந்த லக்கேஜும் ரக்ஷிதாவின் மனக்குமரலை எடுத்து காட்டுவது போல் காற்று போன பலூனாக ஒரு ஓரமாக வதங்கி வாடி போய் இருந்தது. வீட்டுக்குள் நுழைந்ததும் நுழையாததுமாக ரக்ஷிதா லக்கேஜை தூக்கி வீசிவிட்டு அடுத்த கணமே பாத்ரூமுக்குள் போய் புகுந்து கொண்டாள். பூஜை அறையில் இருந்து வெளிப்பட்ட கோகுலகிருஷ்ணன் கூடத்தின் மூலையில் கிடந்த லக்கேஜை பார்த்ததும், இது ரக்ஷிதா எடுத்து சென்ற லக்கேஜ் அல்லவா? இங்கே எப்படி வந்தது? மனைவி கோதை நாயகியை பார்த்தார். மகள் வந்து விட்டாள். என்னது, ரக்ஷிதா வந்து விட்டாளா? தேனிலவு பயணம் முடிந்து வருவதற்கு இன்னும் ஒரு வாரம் இருக்கிறதே, அதற்குள்ளாக பயணம் முடிந்தது. கோகுலகிருஷ்ணன் மூளைக்குள் எங்கோ சுர் என்றது. அப்படி தேனிலவு பயணம் முடிந்தது என்று வைத்து கொண்டாலும் கணவனுடன் இவள் புகுந்த வீட்டிற்கு அல்லவா சென்றிருக்க வேண்டும். இங்கே ஏன் வருகிறாள்? கோகுலகிருஷ்ணனும் குழம்பிதான் போனார். இவர் பார்க்காத வழக்குகளா? குடும்ப நல கோட்டின் விவாகரத்து கோரி குடும்ப நல கோட்டின் உதவியை நாடி ஓடி 3 மாதங்களுக்குள்ளாகவே புதுமண தம்பதிகள் வந்து விடுவார்கள். விசாரித்தான் ஒன்றுமே இருக்காது. அற்ப பெற்றவர்களை மதிப்பதில்லை. நான் உறங்கப் போவதற்கு காரணமாக இருக்கும். அவள் விரும்பியபடி உடை அணிகிறாள். முன்னதாகவே உறங்கி விடுகிறாள். சமைக்க தெரியவில்லை, அலைகிறாள். இவளோடு ஒத்து வாழ என்னால் முடியாது என்று என் மனம் புரிந்து நடந்து கொள்ளவில்லை. தலக்கணம் பிடித்து சின்ன சின்ன காரணங்களுக்காக எல்லாம் கோட்டுப்படி ஏறி எத்தனையோ இளைஞர்களை பார்த்திருக்கிறார் கோகுலகிருஷ்ணன். பெண் என்பவள் போக பொருள் அல்ல. கணவன் ஆட்டியபடி ஆடுவதற்கு. மனைவி ஒன்றும் கவர்ச்சி பதுமை அல்ல. மாமியார் மாமனாரை உட்கார வைத்து சமைத்து போட்டு அவர்களுடைய கை கால்களை பிடித்து சேவகம் செய்ய. புகுந்த வீட்டு பெண் ஒன்றும் அரபு நாட்டு அடிமை அல்ல. இப்படிப்பட்ட வீட்டில் என்னால் வாழ முடியாது என்று கண்ணை கசக்கி கொண்டு கோட்டு முன் வந்து நின்ற எத்தனையோ இளம் பெண்களையும் பார்த்திருக்கிறார் கோகுலகிருஷ்ணன். கவுன்சிலிங் மூலம் பெரும்பாலான இளம் தம்பதிகளை மீண்டும் அவர் சேர்த்து வைத்திருக்கிறார். வாழ்க்கையின் மதிப்பை உணர வைத்து பல தம்பதியரின் மன வேறுபாடுகளை களைய வைத்து அவர்களை ஒன்று சேர்த்து வைத்திருக்கிறார். எல்லோருமே மனிதர்கள்தான், உயிருள்ள ஜீவன்கள்தான். எல்லா முகங்களும் ஒன்றாகவா ஒரே மாதிரியாகவா இருக்கிறது? முகத்துக்கு முகம் வேறுபடுவதில்லையா? அதற்காக முகத்தை வேறு பக்கம் திருப்பிக் கொள்கிறோமா என்ன? ஒருவரை பார்த்து ஒருவர் சிரித்து கொள்வதில்லை, புன்னகை பூப்பதில்லையா? அது மாதிரிதான் மனமும் செயலும். தம்மை போல் பிறருக்கு இருக்க வேண்டும் என்று எண்ணுவதில் தவறில்லை. ஆனால் நாம் நினைப்பது போல் தான் இருக்க வேண்டும் என்று எண்ணுவதுதான் தவறு. இதையெல்லாம் கவுன்சிலிங்கின் போது பல தம்பதியருக்கு உணர வைத்திருக்கிறார் கோகுலகிருஷ்ணன். போன இடத்தில் ஏதோ ஒன்று நடந்திருக்க வேண்டும். அதனால்தான் ரக்ஷிதா இங்கே வந்து விட்டாளோ? கோகுலகிருஷ்ணனின் மனம் எதையெல்லாமோ சிந்தித்தது. குளியல் அறையிலிருந்து வெளியில் வந்த ரக்ஷிதா யாரிடமும் முகம் கொடுத்து பேசாமல் தனது அறைக்குள் போய் புகுந்து கொண்டாள். என்ன ஆச்சு என்று கேட்கலாம் என கோதை நாயகி ஓடி வருவதற்குள்
அறைக்குள் போய் பூட்டிக்கொண்டாள் ரக்ஷிதா. கதவை தட்டி கேட்கலாமே என்று தாயின் மனம் ஏங்கியது. மகள் கோவப்படுவாளே என்ற பயம். இதனால் கதவை தட்டப்போன கையை பின் இழுத்து கொண்டாள். இருந்தாலும் மனம் இருப்பு கொள்ளவில்லை. கணவனிடம் ஓடி வந்தாள். என்னவா, கேட்டியா? கோதை நாயகியிடம் கேட்டார் கோகுலகிருஷ்ணன். முகம் கொடுத்து பேசினாள் தானே? அவள்தான் முகத்தை கூட காட்ட மாட்டேங்கிறாளே. நான் தான் என்ன செய்ய? வேதனைப்பட்டாள் கோதை நாயகி. அவளாக வெளியில் வரட்டும், என்ன விஷயம் என்று கேட்போம். கணவனுக்கு சமாதானம் சொன்னாள். இந்த விஷயம் ஸ்ரேயா காதுக்கு எப்படியோ எட்டிவிட்டது. அவளுக்கு இந்த விஷயம் புரியாமல் போய் அவளும் தான் வீட்டுக்குள் இப்படியும் அப்படியுமாக நடமாடிக்கொண்டிருக்கிறாள். இதை கூட அவளால் புரிந்து கொள்ள முடியவில்லை. இருந்தாலும் மாமியார் மாமனாரிடம் இது பற்றி கேட்க அவளுக்கு தயக்கம். கேட்டால் எங்கே தவறாக நினைத்து கொள்வார்களோ என்று பயம். அதனால் தொண்டை வரையில் வந்த வார்த்தைகளை உள்ளுக்குள் இழுத்து கொண்டாள். இருந்தாலும் அவளால் பொறுமை காக்க முடியவில்லை. யாரிடமாவது போய் சொல்லிவிட வேண்டும், இல்லை என்றால் தலையை வெடித்துவிடும் போல் இருந்தது அவளுக்கு. என்னங்க, உங்களுக்கு விஷயம் தெரியுமா? தேனிலவுக்கு போன ரக்ஷிதா தனியாக நம்ம வீட்டுக்கே வந்து விட்டாள். கணவன் நரேனின் காதை கடித்தாள். அதிகாலையிலே ரக்ஷிதா வீட்டுக்குள் நுழைந்ததையும் லக்கேஜை தூக்கி வீசிவிட்டு பாத்ரூமுக்குள் போய் புகுந்து கொண்டதையும் அவனும் பார்க்கத்தான் செய்தான். அப்போதே அவனுக்கு புரிந்தது. ரக்ஷிதாவின் வேகத்தையும் கோபத்தையும் பார்க்கும்போது ஏதோ ஒன்று நடந்திருக்க வேண்டும் என்று உணர்ந்து கொண்டான். ரக்ஷிதா பற்றி மனைவி சொன்னபோது, எல்லாம் எனக்கு தெரியும், நீ கொஞ்சம் பேசாம இருக்கிறியா? எனக்கு வேலை இருக்கிறது. உன் அதிக பிரசங்கித்தனத்தை கொஞ்சம் நிறுத்திக்கோ. ஸ்ரேயா மீது எரிந்து விழுந்தான். கொஞ்சம் முகம் கொடுத்தா போதுமே, மிஞ்சிடுவியே. அவனது கோபத்தை புரிந்து கொண்ட ஸ்ரேயா அதற்கு மேல் எதுவும் பேசவில்லை. மௌனமாகிவிட்டாள். மகள் ஷாமிலியை பள்ளிக்கு அழைத்துச் செல்வதற்கான வேலைகளில் மூழ்கிவிட்டாள். நேரம் கடந்து கொண்டு இருந்தது. அம்மா, நான் ஷாமிலிய ஸ்கூல்ல விட்டுட்டு வந்து விடுகிறேன் என்று கோதை நாயகியின் காதில் விழும்படி சொல்லிவிட்டு புறப்பட்டாள். நரேனும் கோட்டுக்கு கிளம்பினான். ரக்ஷிதாவை பார்த்ததைப் போலவே அவன் காட்டிக்கொள்ளவில்லை. நல்லவேளை ரக்ஷிதாவை நரேன் பார்க்கவில்லை என்று தான் கோகுலகிருஷ்ணனும் கோதை நாயகியும் நம்பிக்கொண்டு இருந்தனர். ஏன் இந்த நாடகம்? அவளுக்கே புரியவில்லை. மகன் கிளம்பியதும் கன்னத்தில் கை வைத்தபடி உட்கார்ந்து விட்டனர். ரக்ஷிதா ஏன் இப்படி நடந்து கொள்கிறாள்? கோகுலகிருஷ்ணனுக்கும் கோதை நாயகிக்கும் கவலைகள் தொற்றிக்கொண்டன. அரை கதவை திறந்து கொண்டு வெளியில் வந்தாள் ரக்ஷிதா. அதிக நேரம் அவள் விம்மி விம்மி அழுது இருக்க வேண்டும். அவளது சிவந்த கண்களும் வீங்கிய முகமும் அதை காட்டி கொடுத்தது. தாய் கோதை நாயகியை நோக்கி நடந்து வந்த ரக்ஷிதா திடீரென்று அவளது தோளில் முகத்தை புதைத்து கதறி அழ ஆரம்பித்து விட்டாள். கோதை நாயகி அதிர்ந்து போனாள். என்னம்மா, ஏன் அழற? உனக்கும் மாப்பிள்ளைக்கும் ஏதாவது பிரச்சனையா? இல்ல போன இடத்துல சண்டை போட்டு கொண்டீர்களா? எதுவா இருந்தாலும் சொன்னால் தானே புரியும். மகளின் முகத்தை நிமிர்த்தி அவளது கண்களை உற்று நோக்கியபடியே கேட்டாள் கோதை நாயகி. ரக்ஷிதாவின் கண்களில் கண்ணீர் பெருகியதை தவிர அவள் வாயிலிருந்து வார்த்தைகள் மட்டும் வரவில்லை. மகளை என்ன சொல்லி ஆறுதல் படுத்துவது? கணவன் முகத்தை வேதனையோடு பார்த்தாள் கோதை நாயகி. ரக்ஷிதா அழுவதை அவரால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. கண்களை மூடிக்கொண்டு வலது கையால் நெற்றி பொட்டில் அடித்து கொண்டார். அவரால் எதுவும் கேட்க முடியவில்லை. என்னவென்று கேட்பது? நெஞ்சு விம்பியது. அடக்கி கொண்டார். வீட்டுக்குள் ஸ்ரேயா நுழைவதை தெரியவே ரக்ஷிதா கண்களை துடைத்து கொண்டாள். அங்கிருந்து நழுவ எத்தனித்தாள். எதையுமே அறியாவதை போல் அங்கு வந்த ஸ்ரேயா, ரக்ஷிதா எப்பம்மா வந்த என்று கேட்டாள். இப்பதான் அண்ணி வந்தேன் என்று தெரிந்தே போய் சொன்னாள் ரக்ஷிதா. அவள் முகத்தில் தெரிந்த அந்த பதட்டம் ஸ்ரேயாவை அங்கே நிற்க விடவில்லை. வாஷிங் மிஷின்ல போட்ட துணிகள் அப்படியே இருக்கு, மறந்தே போச்சு.
இதை வந்துடுறேன் என்று அவளாகவே பேசியபடி குளியலறை பக்கம் ஓடினாள். வாமா, டிஃபன் எடுத்து வைக்கிற, சாப்பிடு என்று கோதைனாகி ரக்ஷிதாவை தன்னோடு அழைத்துச் செல்ல கோகுல கிருஷ்ணன் சாய்வு நாற்காலியில் போய் விழுந்தார். அங்கு தான் அப்படியென்றால் இங்கே த்ரீலோக் வீட்டில் ரக்ஷிதா இல்லாமல் வீட்டிற்குள் நுழைந்த த்ரீலோக்கை பார்த்ததும் ரகுநந்தன், சுகாசினி இருவருமே திகைத்து போனார்கள். வீட்டிற்குள் வந்த த்ரீலோக் யாரிடமும் பேசவில்லை. நேராக தனது அறைக்குள் சென்றவன் கதவை பூட்டிக்கொண்டு படுக்கையில் பொத்தென்று விழுந்தான். எங்கே ரக்ஷிதா? இவன் மட்டும் தனியாக வருகிறானே? ஒருவேளை தாய் வீட்டுக்கு போய் வருகிறேன் என்று சொல்லிவிட்டு ரக்ஷிதா அவளது பெற்றோர் வீட்டுக்கு போய்விட்டாளோ? தேனிலவு முடிந்து நம் வீட்டுக்கு வர வெக்கப்பட்டு கொண்டு பெத்தவங்க வீட்டுக்கு போய்விட்டாளோ என்று காரணத்தை கற்பித்து கொண்டாள் சுகாசினி. என்ன த்ரீலோக் மட்டும் வந்திருக்கிறான்? ரக்ஷிதா எங்கே என்று கேட்டபடியே வந்த ரகுநந்தனிடம் தன் மனதில் ஓடிய அந்த எண்ணத்தை தான் பதிலாக சொன்னாள் சுகாசினி. இருந்தாலும் அவள் மனதுக்குள் ஒரு சஞ்சலம் நிலவதான் செய்தது. போன இடத்தில் கணவன் மனைவிக்குள் ஏதாவது மனத்தாங்கல் இருக்குமோ என்ற சந்தேகமும் அவள் மனதுக்குள் தலை தூக்கியது. த்ரீலோக் அப்படிப்பட்டவன் இல்லையே, எதையுமே விட்டு கொடுக்கும் மனப்பான்மை உடையவனாச்சே. ஈகோவை ஒருபோதும் அவனிடம் பார்க்க முடியாதே. என்னதான் நடந்திருக்கும்? மகனிடம் பேசிக்கொள்ளலாம் என்று தன்னைத்தானே சமாதானப்படுத்திக் கொண்டாள் சுகாசினி. பையனுக்கு பயண கலப்பாக இருக்கும் போல, அதான் பேசாம போய் படுத்து விட்டான் போல இருக்கிறது. நீங்க போங்க, எழுந்து வரட்டும், பேசுவோம். மார்னிங் வாக்கிங் போகணும்னு சொன்னீங்களே, போயிட்டு தான் வாங்க என்றாள். ரகுநந்தனும் வெளியில் கிளம்பினார். மகனை பற்றிய எண்ணங்கள் அவர் மனதிலும் ஓட ஆரம்பித்தன. மனம் நிலை கொள்ளவில்லை. அருகில் இருந்த பூங்கா ஒன்றில் போய் அமர்ந்து விட்டார். வெகு நேரம் கழித்தே வீடு திரும்பினார். வீட்டு கூடத்தில் அமர்ந்திருந்தான் த்ரீலோக். அருகில் சுகாசினி இருந்தாள். மகனிடம் எதையோ விசாரித்து கொண்டிருப்பதை போல் தெரிந்தது. மகன் முகத்தை பார்த்தார். எதையோ பறிகொடுத்தவன் போல் தெரிந்தான். மகனின் அருகில் வந்து அமர்ந்தார் ரகுநந்தன். த்ரீலோக், என்னையா நடந்தது? இங்கிருந்து சந்தோஷமா தானே போனீங்க? நீ மட்டும் தனியே வந்திருக்கிறாய். ரக்ஷிதாவுக்கு என்ன ஆச்சு? நம்ம வீட்டுக்கு தானே வரணும், அவங்க வீட்டுக்கு ஏன் போகணும்? ரகுநந்தனுக்கும் நிலைமை புரிந்தது. எதையுமே ஒளிவு மறைவு இல்லாமல் பேசும் த்ரீலோக்கை தந்தை கேட்ட கேள்விகளுக்கு பதில் சொல்ல இயலவில்லை. என்னையா, நான் கேட்டுக்கிட்டே இருக்கிற, நீ எதையும் சொல்லாமல் மௌனமாக இருந்தால் எப்படி? என்ன நடந்தது என்று சொன்னால்தானே புரியும். ப்ளீஸ்பா, இப்ப என்ன ஒண்ணு கேட்காதீங்க. கொஞ்ச நேரம் என்ன தனியா நிம்மதியா இருக்க விடுங்க. வாழ்ந்து அனுபவித்து முடித்தவனை போல் விரக்தியோடு பேசினான் த்ரீலோக். த்ரீலோக் இப்படி பேசி ஒரு நாளும் பார்த்ததில்லை ரகுநந்தன். மகனின் வேதனை அவருக்கு பேரிடியாக இருந்தது. மகனிடம் இருந்து வந்த இந்த வார்த்தைகள் கேட்டதும் இடிந்து போனாள் சுகாசினி. த்ரீலோக், ரக்ஷிதா இருவரிடையே என்னமோ நடந்திருக்க வேண்டும். இல்லை என்றால் நம் மகன் இப்படி இருக்க மாட்டானே என்று நினைத்தாள். சரிப்பா, நாங்க ஒன்றும் கேட்கல, நீ போய் குளிச்சுட்டு வா, டிஃபன் எடுத்து வைக்கிறேன். மகனை அனுப்பி வைத்தாள். குளியலறை நோக்கி நடந்தான் த்ரீலோக். அவன் நடையில் சோர்வு தெரிந்தது. இதை கண்டு வேதனைப்பட்டாள் சுகாசினி. நம்ம பையனா இது? வேதனையோடு மகனையே பார்த்தார் ரகுநந்தன். கணவனின் வேதனையை புரிந்து கொண்ட சுகாசினி, நீங்க ஏன் கவலைப்படுறீங்க? அவனுக்கு ஒண்ணுமில்ல, கவலை விடுங்க. கணவனை சமாதானப்படுத்தினாள் சுகாசினி. என்னமோ என் மகன் சந்தோஷமாதான் எனக்கு முக்கியம். அதுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். ஆவேசப்பட்டார் ரகுநந்தன்.
உங்களுக்கு மட்டும்தான் அவன் பையனா? ஏன், அவ எனக்கு மகன் இல்லையா? என்ன பேசுறீங்க? எதுவா வேண்டுமானாலும் நடந்திருக்கட்டும், பார்த்துப்போம். நாம யாருக்கு என்ன கெடுதல் செய்தோம்? விடுங்க. மனைவி சொன்ன தைரியம் ஆறுதலாக இருந்தது. அதற்கு பிறகுதான் மௌனமானார் ரகுநந்தன். குளித்து முடித்து வந்த த்ரிலோக் டைனிங் டேபிள் முன் வந்து அமர்ந்தான். மகனுக்கு பிடித்தமான காஞ்சிபுரம் இட்லியை ஆவி பறக்க பரிமாறினாள் சுகாசினி. த்ரிலோக் எதுவும் பேசாமல் மெல்ல சாப்பிட்டபடி இருந்தான். அவன் முகம் இறுகி கிடந்தது. அதில் மெல்லிய சோகமும் இழைந்திருந்தது. சுகாசினியும் எதுவும் கேட்கவில்லை. மகன் சாப்பிடுவதையே பார்த்து கொண்டிருந்தாள். சாப்பிட்டு முடித்த த்ரிலோக் வெளியில் கிளம்ப தயாரானான். த்ரிலோக், எங்கே கிளம்பிட்ட? கேட்டாள் சுகாசினி. ஹாஸ்பிட்டலுக்கு என்றான். ஏன், இன்னும் 2 நாள் ரெஸ்டில் இருக்கலாமே, பயண களைப்பு தீரட்டுமே, பிறகு போகலாமே என்றாள் சுகாசினி. இல்லம்மா, வீட்டில் என்னால் சும்மா உட்கார்ந்திருக்க முடியாது. எனக்கு எந்த களைப்பும் இல்லை, கிளம்புறேன் சொல்லிவிட்டு ஆஸ்பத்திரிக்கு புறப்பட்டான் த்ரிலோக். எதிரில் வந்து நின்ற தந்தையின் முகத்தை ஏறெடுத்து பார்த்தானே தவிர அவரிடம் எதுவும் பேசிக்கொள்ளவில்லை. காரை எடுத்துக்கொண்டு கிளம்பினான். மகனுக்கும் ரக்ஷிதாவை திருமணம் முடித்து வைத்ததில் ஏதாவது தவறு நேர்ந்து விட்டதோ? ரகுநந்தன் மனம் எதையோ யோசிக்க ஆரம்பித்து விட்டது. ஹாஸ்பிட்டலில் த்ரிலோக்கை பார்த்த சக டாக்டர்கள், ஹலோ, வந்துட்டீங்களா? வென் வில் யூ ரிட்டர்ன் ஃப்ரம் ஹனிமூன் கேட்ட டாக்டர். டுடே இட் செல்ஃப், ரெடிமேட் சிரிப்புடன் சொன்னான் த்ரிலோக். எனிவே, ஹாப்பி மேரிட் லைஃப் என்று வாழ்த்திவிட்டு நேரில் பேசிய அந்த 2-3 டாக்டர்களும் அவரவர் பணிக்கு விரைந்து கொண்டிருந்தனர். த்ரிலோக் விடுமுறையில் இருந்த நாள் வரையில் வேறு ஒரு டாக்டர் தான் இவனது பணிகளை கவனித்து கொண்டார். த்ரிலோக் என்று பணிக்கு வந்துவிடவே அவர் பழையபடி தன்னுடைய பணிக்கே திரும்பிவிட்டார். அறையில் வந்து அமர்ந்தவனுக்கு வேலையே ஓடவில்லை. மனம் என்னமோ செய்தது. அமிர்தா இருந்திருந்தால் அவளிடமாவது மனதில் உள்ளதை எல்லாம் கொட்டி தீர்த்திருப்பாள். அவள்தான் திருமணமாகி போய்விட்டாளே, வேறு யாரிடம்தான் மனம் விட்டு பேச முடியும்? இருக்கையில் வந்து அமர்ந்தானோ இல்லையோ, புதிய நர்ஸ் ஓடி வந்தாள். சுதாரித்து கொண்டான் த்ரிலோக். டாக்டர், குட் மார்னிங். ஐ எம் சுபலேகா, யுவர் நர்ஸ், நியூலி அப்பாயிண்டட் என்றாள். ஓ, அது நீங்க தானா என்றவன், தெலுங்கா நீங்க என்று கேட்டான். ஏன் டாக்டர்? இல்லை, பெயரை கேட்கும்போதே புரிந்தது. இருந்தாலும் கேட்டு தெரிந்து கொள்ளலாமே என்று தோன்றியது. நான் கேட்டதில் ஒன்றும் தவறில்லையே? நோ டாக்டர் என்றாள் சுபலேகா. த்ரிலோக்கின் அணுகுமுறை, செயற்கைத்தனம் இல்லாத அந்த பேச்சு ரொம்பவும் பிடித்திருந்தது அவளுக்கு. த்ரிலோக் சோர்வாக இருப்பதை புரிந்து கொண்ட சுபலேகா, சாரி டாக்டர், ஏன் ஒரு மாதிரியா இருக்கீங்க? எனிதிங் ப்ராப்ளம்? அவனுக்கு கேட்க தோன்றியது. கேட்டுவிட்டாள். இதை எதிர்பார்க்கவில்லை த்ரிலோக். அவனால் பதில் சொல்லாமலும் இருக்க முடியவில்லை. சம்திங் இஸ் இன் மை மைண்ட், தட் இஸ் தி ப்ராப்ளம் சொல்லிவிட்டு சிரித்தான். அது போகட்டும், காப்பி சொல்லுங்க கூடவே, உங்களுக்கும் சேர்த்து என்றான். நினைச்சேன் இப்படி கேட்பீங்கன்னு தெரியும். எப்படி? அடிக்கடி நீங்க காப்பி சாப்பிடுவீங்கன்னு நான் இங்கு வருவதற்கு முன்பே கேட்டு தெரிந்து கொண்டேன் சிரித்தாள் சுபலேகா. வெரி குட். நம்ம யார்கிட்ட வேலை பார்க்குறோமோ அவர்களை பற்றி முன்கூட்டியே தெரிந்து கொள்வது நல்லதுதான். அப்பதான் அவங்களுக்கு ஏற்றவாறு வேலை பார்க்க முடியும். ஐ எம் அப்ரிஷியேட் யுவர் அப்ரோச். சுபலேகா பாராட்டினான். கேன்டீனுக்கு ஃபோன் போட்டாள். அவள் 2 காப்பி என்றாள். த்ரிலோக் பேசி கொண்டிருக்கும் போதே காப்பி வந்தது. கேன்டீன் பாய் கொண்டு வந்து கொடுத்தான். சுபலேகா காப்பியை த்ரிலோக்கிடம் நீட்டினாள். த்ரிலோக் ருசிக்க தொடங்கினான். நீங்களும் சாப்பிடுங்க என்றான்.
சுபலேகாவும் திரைசீலை அருகே போய் நின்று காப்பி அருந்துவிட்டு வந்தாள். அதுவரை அங்கேயே நின்றிருந்த கேண்டீன் பாய் திடீரென்று டாக்டர் த்ரீலோக்கிற்கு வணக்கம் போட்டான். குட் மார்னிங் டாக்டர் என்றான். என்னடா திடீர்னு வணக்கம் போடுற? திருமணத்துக்கு பிறகு இப்பொழுதுதான் அவன் தன்னை முதல் முறையாக பார்ப்பதால் அவனது சிரிப்பின் அர்த்தத்தை புரிந்து கொண்டான் த்ரீலோக். என்னப்பா, எப்படி இருக்க? நல்லா இருக்கேன் டாக்டர், சிரித்தபடியே சொன்னான் கேண்டீன் பையன். என்ன, உன் தங்கச்சி பாப்பா நல்லா படிக்கிறாளா? நல்லாவே படிக்குது டாக்டர். இங்க வா. கேண்டீன் பையனை அருகில் அழைத்தான் த்ரீலோக். அவனும் அருகில் வந்து நின்றான். பேண்ட் பாக்கெட்டில் இருந்து 2000 ரூபாய் நோட்டுகளை எடுத்தான் த்ரீலோக். இதை வச்சுக்கோ என்று அந்த 2000 ரூபாய் நோட்டுகளை கேண்டீன் பையனின் சட்டை பாக்கெட்டில் திணித்தான் த்ரீலோக். வேண்டா டாக்டர் என்று அடம்பிடிப்பதை போல் நெளிந்தான் கேண்டீன் பையன். டே வதாம்பி கணபதி, போதுண்டா, அந்த கணபதி போல அடம்பிடிக்காத என்று அவன் தலையில் செல்லமாக ஒரு குட்டு வைத்தான் த்ரீலோக். கேண்டீன் பையன் சிரித்தான். நான் இப்போ உனக்கு வச்சது என்ன குட்டு? கணபதி குட்டு என்றான் கேண்டீன் பையன். இந்த குட்டு வரும்போதெல்லாம் என்ன வரும்? துட்டு வரும். கேண்டீன் பையன் இப்படி சொன்னதும் தன்னை மறந்து பலமாகவே சிரித்து விட்டாள் சுபலேகா. புத்திசாலி பையன்டா நீ, வதாபி கணபதியின் கன்னத்தை கிள்ளி கொஞ்சினான் த்ரீலோக்.